படத்துக்கு போகலாம் வரியா அப்படின்னு கூப்பிட்டாரா. ஐயா ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு நானும் மயக்கிரியே அப்படின்ற பாட்டை கேட்டுகிட்டே வந்து வெட்டி சினிமாஸ்குள்ளே நுழைஞ்சோடனே சார் வந்து 2 டிக்கெட் எடுத்துட்டு எங்கிட்ட திரும்பி பார்த்தா ஸ்க்ரீனில் விஜய் சார் பீஸ்ட் படம் சூப்பராக இருந்ததுங்க போஸ்டரு. அதை பார்த்து ரசிச்சுட்டே அப்படியே எங்கிட்ட திரும்பினா மிரரு. ஓகே மாற்றி மாதிரி செல்ஃபி எடுத்துப்போம் அப்படின்னு சொல்லி செல்ஃபி எடுத்துகிட்டே நான் உள்ளே நுழைஞ்சா இவர் ஆச்சரியமாக ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாரு. விஜய் சாரை பார்த்தாரா இல்லை ஹீரோயினியை பார்த்தாரான்னு தெரில. சரி ஓகே உள்ளே நுழையதுக்கு முன்னாடியே பாப்கார்ன் வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு கேண்டீன் பக்கம் போனால் எதையுமே எடுத்து வைக்கவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி உள்ளே போவோம் அப்படின்னு போனால் இவர் வேட்டியே கட்டாமல் காலை தூக்கி நடந்துக்கிட்டு இருந்தார். அப்படியே அந்த இன்டீரியர்லாம் உங்களுக்கு சுற்றி காமிச்சா சூப்பராக இருந்ததுல. அதுக்கப்புறம் ஸ்க்ரீன் வந்து அப்படியே மங்காத்த தீமோட டான் டான் டேன் அப்படின்னு வரைய ஸ்க்ரீன் மேலே ஏறிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஆர்ஆர் படத்தோட டீசர் போட்டாங்க. அதில் ஒரு சீன் இருக்குங்க, அல்டிமேட்டுங்க. அந்த பைக்கை வந்து அப்படியே கையாலே பிடிப்பாரு பார்த்துக்கோங்களேன். சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி யாராலையுமே பண்ண முடியாது. அடுத்து நம்ம சூர்யா சார் தான். என்ன படம்னு கேட்குறீங்களா? எதற்கும் துணிந்தவன் தான். அப்படியே நேம் கார்டு வந்து போட்டுட்டு இருக்கும்போது எல்லாரும் அப்படியே ஏன்னு கத்திக்கிட்டே இருந்தாங்க. சரி ஒரு வழியாக வந்து இன்டர்வல் வந்தது. இன்டர்வல் வந்தோடனே சரி பாப்கார்னை வாங்க போவோம் அப்படின்ட்டு சோகமாக அவர் போனவர் அங்கே பாப்கார்னை வாங்கி அங்கேயே சாப்பிட ஆரம்பிச்சிட்டாரு. அங்கேயே பாதி காலி பண்ணிட்டாரு. அப்புறம் பாப்கார்னையும் பர்கரையும் ரெஸ்ட்டு படம் முடிச்சுட்டு வெளியே வந்தோடனே நாங்கள் பண்ண மொதல் வேலை SOS காவலன் ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணதான். படத்தில் வந்து ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்லியிருக்காங்க. பட் அதை கன்வே பண்ண விதம் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஸோ ஓவராலாக படத்தை பார்க்கும்போது ஓகேடா